எங்க வீட்ல வந்து இத்தனை வருஷமும் வீட்லயே தான் வச்சிருந்தாங்க. இப்பதான் நான் வெளி ஊருக்கே நான் வந்திருக்கிறது. தனியா தான் வந்தேன். எங்க அம்மா நல்லா அழுதாங்க. அவ போற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம பயந்தாங்க. நான் வெளியில போய் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன். இங்க வரும்போது நான் தனியா வந்தனால நான் எந்த பிளான் இல்லாம வந்தேன். எந்த ரூமோ ஹாஸ்டல் எதுவுமே நான் பார்க்காம வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்ததுமே ஒரு பிரைவேட் ஹாஸ்டல் போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நீட் இல்லாம இருந்து, ஒரு 6-7 பேர் இருக்காங்க ஒரு ரூம்ல. கிளீனாவும் இல்ல, அதுவும் இல்லாம ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருந்து. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துருவோம், ஏன்னா எனக்கு அன்னைக்கு இன்டர்வியூ இருந்து, எதுவா இருந்தாலும் அங்க போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தேன். அங்க போயிட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ண அப்புறம் சார் கிட்டே கேட்டேன், சார் இப்படி எனக்கு வந்து ரூம் எதுவும் கிடையாது, நான் எந்த ரூமும் பார்க்காம ஹாஸ்டல் எதுவுமே நான் ரெடி பண்ணாம நான் இங்க வந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமான்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்புறம் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த தோழி ஹாஸ்டல் பற்றி தெரிஞ்சது, அது கவர்மெண்டோடது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எங்கள் சார் வந்து என்ன சொன்னாங்க, நீ அங்கே போய் கேளு. அப்போ எனக்கு ஒரு பதட்டம் இருந்து, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, நமக்கு சேஃபாக இருக்குமான்னு கூட தெரியாது. சரி போய் பார்ப்போம் என்ன ஆகுது, நமக்கு தங்குறதுக்கு இடம் வேணும்ல, அதனால நான் வந்துட்டேன். என்ட்ரன்ஸ் பார்த்தா வேற லெவலில் இருந்து, ஏன்னா பில்டிங் ரொம்ப பெருசா, என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருந்து. என்ன சொல்றதா, என்னடா இது கவர்மெண்ட்ல இப்படி ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம் வேற. சுற்றி வேற கேமரா வேற இருந்தது எல்லா பக்கமும். செக்யூரிட்டி வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. எங்கள் அம்மா என்னன்னா வீட்டுக்கு வா அது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் இல்லை முடியாது, நான் போய்வே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாடி போனதுமே நான் வார்டன் அக்காட்ட சொல்லிட்டேன், இப்படி எனக்கு ரூம் கிடையாதுக்கா, நீங்கள் ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இருமா பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அமௌண்ட் கேட்டேன், எவ்வளவு பீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து 4500ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் உனக்கு 3800 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே சேஃபா, நான் அவங்கள்ட்டையும் கேட்டேன், இங்கே சேஃபா இருக்குமா, இது கவர்மெண்ட் ஹாஸ்டல் வேற சொல்றாங்க, இப்படி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேஃபா இருக்கீங்கல்ல? பக்கா நல்லா சேஃபா இருக்கு. எவ்வளவு நாளா ஹாஸ்டல் தங்கி இருக்கீங்க? நான் வந்து 7 மந்த் தான் தங்கி இருக்கேன். ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுது? ஆல்ரைட், சூப்பர்.